படம் நல்லா ஓடிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் நிறைய பேர் போய் பார்த்து இந்த படத்தை மாபெரும் வெற்றியடை வைப்பது என்னன்னா, அது நிறைய பேரை ஊக்கப்படுத்தும். நிறைய நான் உங்களுக்கு சொல்றேன், உலகத்தில் எத்தனையோ விளையாட்டுகள் இருந்திருக்குது. ஆனால் எங்கள் முன்னோர்கள் தமிழர்கள் கண்டுபிடிச்ச இந்த கபடி விளையாட்டு எங்களுக்கு இன்னும் ஒரு பெருமை. எங்க விளையாட்டு இன்னைக்கு உலகம் பூரா விளையாடப்படுதுங்கிறதுல அப்படி பல இது அபகரிக்கப்பட்டிருக்கு. எங்களுடைய குத்துவரிசை, தடையடி, கராத்தேன்னு போயிருக்கு. எங்களுடைய சிலம்பத்திலிருந்து இன்னைக்கு நுண்சாக்கு இதெல்லாம் போயிருக்கு. அதுல எங்க கபடியே கபடின்னே அவங்க ஒத்துக்கிட்டாங்க. சடுகுடுதான் எங்க மொழியில அது கபடின்னு வந்திருக்கு. அந்த கபடி விளையாட்டை நீங்க பாத்தீங்கன்னா எந்த விளையாட்டுலையும் தொட்டா பவுல், தொட்டா அது தவறு, வெளியேற்றிடுவான். நீங்க எந்த விளையாட்டுலையும். ஆனா எங்க விளையாட்டுல தொட்டாதான் புள்ளி கிடைக்கும், வெற்றி புள்ளியே நீங்க இட முடியும். அது ஏன்னா இந்த சாதி மத ஏற்றத்தாழ்வுகளை தகர்த்து ஒரு சமத்துவ சமூகம் படைக்கணும், அந்த ஏற்றத்தாழ்வுகளை நொறுக்கணுங்கிறத விளையாட்டுல கொண்டு வந்தான். நீ பாடி வரவன் என்ன சாதி, என்ன சமயத்தை சார்ந்தவன் அதெல்லாம் பார்க்க முடியாது. அவன் காலில் விழுந்து பிடிச்சாதான் உனக்கு புள்ளி, அவனை தொட்டாதான் புள்ளி. நீ தொட்டா தீட்டு, பார்த்தா தீட்டு, அந்த இதெல்லாம் இங்க சொல்ல முடியாது. அப்படி ஒரு விளையாட்டை எங்க முன்னவர்கள் வகுத்தாங்க. ரெண்டாவது வீரம்னா நீங்க இப்போ கால்பந்துன்னா அவன் அங்க நிப்பான் இங்க நிப்பான், கிரிக்கெட்னா அங்க நிப்பான், இங்க இருந்து பந்தை போடுவான், அடிச்சு விட்டு ஓடுவான். இங்க அப்படி இல்லை. ஒரு கோடை போட்டு 7 பேர் நிப்பான், ஒருத்தன் பாடி வரணும். வாரண்டா நீ 7 பேர் நின்னா வரண்டா, வாடா அந்த கோட்டை தொட்டு பாடுறான் நிப்பான், தொடரண்டா பாடுறான்பா. அப்படி ஒரு வீரமான விளையாட்டை எங்க முன்னோர்கள் வகுத்து எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த விளையாட்டு இப்ப மறுபடியும் சாகாம உயிர்ப்போட இருக்குன்னா அது பெருமை. அந்த இதை மறுபடியும் என் தம்பி அதற்கு ஒரு புத்துயிர் கொடுத்து ஒரு புத்தெழுச்சியை ஊட்டியிருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும். அது ரொம்ப பாராட்டத்தக்க ஒன்று.